ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தவாறே தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் அன்பும் இரக்கமும் கிருபையும் இருந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த காலை பொழுதுல உடைய கூடாரத்திலே நாங்கள் எல்லாரும் இணைந்து வருவதற்கு தந்தமுடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். 2020ஆம் ஆண்டிலே 6 மாதங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை வாழ்க்கை பயணத்திலே எங்களை தேவைகளாக சந்தித்து சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் கொடுத்து இந்த ஜீவனுடைய தேசத்திலே ஒரு புதிய மாதத்தை காணும்படியான பாக்கியத்தை தந்தமுடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, உடைய திருக்கரமுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். அப்பா, இந்த புதிய மாதத்திலே 5ஆம் தேதி இந்த காலவெளியில அப்பா பிதாவே என்று சொல்லி நீ தொழுது கொள்வதற்கு நீ தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 5வது ஞாயிற்றுக்கிழமை இந்த காலவெளியில நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே ஆலயத்திலே கூடி வர முடியாதபடி 144 தடையுற்ற நிமித்தமாக எங்களுடைய இல்லங்களில் இருந்து இந்த ஆராதனை நேரடிப்படியாக இந்த ஆராதனையை தொழுது கொள்வதற்கு நீ தந்தமுடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையோட திருப்பாத்திரை நாங்கள் வைக்கிற சுவாமி, நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற திருவார்த்தைகள், ஏற்படுத்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் ஆசீர்வாதமாய் வழிநடத்த உடைய பாதப்படினோம். நீதாமே இந்த ஆராதனை துவக்கம் முடிபரியந்தமாய் உடைய கிருபை நாளைகளை வழிநடத்த உடைய பாதப்படினோம். இந்த நாளுடைய செய்தியை ஆண்டவரே சுமந்து வந்திருக்கிற முதல் அடியார்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டுடைய கிருபை அங்கிருந்து வழிநடத்தவுடைய பாதப்படினோம். துதிகன மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் கிறிஸ்தவை பாமாலைகளிலே 9வது பாமாலை நாம் யாவரும் எழுந்து பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களிகூறுங்கள்.
காலை மாலை ஆராதனை குறிப்பிலே இரண்டாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். முதலாம் பக்கம், நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுதுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தருடைய நாள். இதிலே களிகூர்ந்து மகிழ்ச்சிப்படுவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை விட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நான்காம் பக்கம், ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, வானமும் பூமியின் மகிமையினால் நிறைந்திருக்கிறன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர் நிறைவானவர், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவமை உடையவரே நீர் பரிசுத்தர். சாவமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காய் சிலுவையை அறையும் எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையும் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதொழுகி எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆறாம் பக்கம், பாவரிக்கை. நமக்கு பார்வை இன்பமையானால் நம்மை வஞ்சிக்கிறளாகவும், நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதம் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பத்திற்கு போய், தகப்பனே, பரத்து விரோதமாகவும் முது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்பட்டதற்கு நான் பாத்திரம் நல்ல. உம்முடைய கூலிக்காவில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் அமைதியாக முழங்கால் படித்து நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோம். ஆண்டவருடைய தூய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கடந்து போன நாட்களிலே கடவுளுக்கு பிரியமில்லாத பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் சக மனிதர்களுக்கு செய்த எல்லா காரியத்தையும் இந்த நாளிலே நாம் நினைவுக்கு கொண்டு வருவோம். நம்முடைய நினைவினாலும் சிந்தனையினாலும் நம்முடைய எண்ணங்களினாலும் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாம் செய்திருப்போமையானால் இந்த நாளிலே அதை ஆண்டுடைய சமூகத்திலே அறிக்கை செய்து அதை ஒப்புரவாவதற்கு கடவுள் இந்த காலை வேளையிலே ஒரு நல்ல தருணத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுவோடு இறக்க பெறுவான்.
இரக்கத்தைக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய கடவுளுக்கு ஒத்தாசையை தாரும். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மீண்டும் ஆலோசனை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். முதலாவது பாவனைக்கு ஜெபத்தை யாவரும் ஜெபநிலை அறிக்கை செய்யலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு வழிபடுத்துவோம். எங்களின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். நமது பரிசுத்தங்களை விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்க செய்யாமல் செய்ய தகவலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர்கள் செய்த வாக்கு தத்தங்களின்படியே பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இருக்கும். தப்பிதங்களை அறிவிடுகிற பொறுமையாய் பாவத்தின் திருத்தப்படுதல்களை செயற்படுத்தும் மிகவும் இறக்கமாகவே முடிபரிசுத்த நாமத்தின் பயன்படாமி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெரிந்து விட்டு உடலாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்திருக்கும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவனையும் கட்டித்தருளி வாழ்க்கை சீர்படுத்திற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையும் தேர்தலையும் தந்துடுவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலங்களிலும் எங்களுடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து ஒரு புது வாழ்வை எங்களுக்கு தருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த நம்முடைய பாதம் பிடிக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் ஜீவன் நல்ல தந்தையே. ஆமென். சபையார் அமர்வோம். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய வேதபாடம் யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 27 வரை. மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றாய் உட்கார்ந்து இருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் உனக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ள வழக்கத்தை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றார். அதற்கு மோசே மாமன், நீ செய்கிற காரியம் நல்லதல்ல. நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போகிறீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளு. உமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியில் ஜனங்களுக்காக இன்னும் விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்கும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ள தேவர்களும் பொருளாசையை இருக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதனை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்களை யாவையும் உங்களிடத்தில் கொண்டு வரட்டும். சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்க வேண்டும். இப்படி அவர்கள் உம்மோடு கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு இலகுவாய் இருக்கும். இந்த பிரகாரம் நீர் செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான். மோசே தன் மாமன் சொல்லிவிட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். மோசே இஸ்ரவேல் எல்லாரிலும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவராகினான். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்கள் நியாயம் விசாரித்தான். வருத்தமான காரியங்களை மாத்திரம் மோசேயின் இடத்தில் கொண்டு வந்தார்கள்.
சிறிய காரியங்களை எல்லாம் தாங்கள் தீர்த்தார்கள். பின்பு மோசே தன் மாமனை அனுப்பிவிட்டான். அவன் திரும்ப தன் தேசத்துக்கு போய்விட்டான். வாசிக்க வேண்டிய வேதம் வாசித்து முடித்தார். அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ சபை பாமாடிகளிலே 324வது பாட்டை பாடுவோம். 324 பாதை காட்டும் மா ஏகோவா பரதேசியான நான். இன்றைய நாளிலே நம்முடைய சிறப்பு செய்து கொடுப்பதற்காக நம்முடைய பொது சேகரத்தின் தலைவர் அருள்பணி சாந்தி பிரேம்குமார் ஐயர் அவர்கள் இந்த நாளில் நம்முடைய வந்து சிறப்பு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சேலம் சிஎஸ்ஐ திருத்துவ ஆலயத்தை ஜங்ஷன் ஆலயத்தில் ஆயர் தலைவராக இருந்து பணி செய்கிறார்கள். சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஜெபம் செய்வோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
என் கண்மணியும் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் சிந்தனைகளும் எண்ணுங்கள். கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி தொடங்கி இந்நாள் வரையும் உலகத்தை அச்சுறுத்தி மனித இனங்கள் இன்றைக்கு கொத்து கொத்தாய் இன்றைக்கு உயிர்நீத்து அதன் மூலமாக மத்திய மாநில அரசுகள் வழியாக இன்றைக்கு ஊரடங்கு சட்டத்தின் வழியாக இன்றைக்கு திருச்சபை மக்கள் இன்றைக்கு ஆலயத்துக்கு வர முடியாமல் பல நிலைகளிலே துன்பப்பட்டும் வேதனையோடு இருந்த நாட்களில் சமூக வலைத்தளங்களான முகநூல் என்கிற ஃபேஸ்புக் வழியாகவும் யூடியூப் என்கிற வலையொலி வழியாகவும் உடைய ஆராதனையை நாங்கள் இந்த நேரத்திலே ஒழுங்கு செய்து சிஎஸ்ஐ கிறிஸ்தவர் ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனையை நாங்கள் பதிவு செய்து எங்களுடைய திருச்சபை மக்கள் ஆங்காங்கே எங்களுடைய இல்லங்களில் அமர்ந்து இந்த ஆராதனையை பார்த்துக் கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் உடைய கரங்களுக்கு நாங்கள் கொண்டு வருவோம். நீரே பொறுப்படுத்தி காத்துக்கொள்ளும். என் கண்மணியின் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் சிந்தனைகளும் எண்ணங்களும் எதிரே எங்களுடைய இல்லங்களில் அமர்ந்திருக்கிற மக்களுக்கு பிரிதியாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பான திருச்சபை மக்களே, மீண்டுமாக இந்த மனமகிழ்ச்சியான இந்த புதிய மாதத்தில் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையான 5/7/2020ஆம் ஆண்டின் இந்த கால வேளையிலே மீண்டும் உங்களை நீண்ட நாட்களுக்கு பின்பாக உங்களை சந்திக்கும்படியாகவும் சந்தித்து கடவுளுடைய வார்த்தையை பேசும்படியாக அடியேனுக்கு கொடுத்த வாய்ப்புக்கு முதலாவது கடவுளுக்கு நன்றி செலுத்தி தங்களுடைய திருச்சபை மக்கள் இல்லங்களில் அமர்ந்து தாராதனையை பார்க்கிற வேளையிலே அதில் பங்கு கொண்டு இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கொடுத்த வாய்ப்புக்கு மீண்டும் இந்த நேரத்திலே நன்றி கலந்த வாழ்த்துக்களோடு யாவருக்கும் நாம் சார்ந்திருக்கிற சிஎஸ்ஐ கிறிஸ்தவர் ஆலயம் ஆயர் தலைவர் என்ற முறையிலே உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். கடவுளை மட்டும் கொடுத்த அனைத்து வாய்ப்புக்காக கடவுள் இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஆராதனை வழியாக உங்களை முகமுகமாக ஒரு சந்திக்கிற வாய்ப்பின் வழியாக கடவுள் கொடுத்த திறனுக்காக நன்றி பாராட்டி இந்த நாளிலே தென்னிந்திய திருச்சபை மாமன்றத்தின் முறைமையின்படி பெந்தகோஸ்து திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறான இந்த நாட்களிலே பொறுப்பாண்மை, பொறுப்புள்ள வள மேலாண்மை, ஸ்டூவர்ட்ஷிப், ரெஸ்பான்சிபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்பதாக ஒரு சில வினாடிகளை இன்றைய நாளிலே இன்றைக்கு திருச்சபைகள் இன்றைக்கு திறக்கப்படாமலும் அதற்கு காரணங்கள் பல வகையாக இருந்தாலும் இன்றைக்கு உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற கொரோனா என்ற தொற்று நோய் இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு மக்கள் எல்லாம் கொத்தாய் இன்றைக்கு செத்துக் கொண்டிருப்பதையும் அதன் மூலமாக அந்த நோய் பரவாமல் தடுப்பதற்காக உலகமெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் குறிப்பாக இந்தியா, தமிழ்நாடு ஆகிய நாடுகளில் இன்றைய நாளிலே 144வது தடயத்தின் வழியாக அந்த தொற்று நோய் பரவாமல் இருப்பதற்காக தனிமையிலே வீட்டிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் இன்றைக்கு தனித்திருப்பதையும் அதன் மூலமாக இன்றைக்கு ஒரு 97 நாட்களாக நீங்கள் வீடுகளிலே தனிமையிலே இருந்து பல சொல்லன துயரத்துக்கு ஆளாக்கப்பட்ட நேரத்திலும் கடவுளை மட்டும் உங்களையும் என்னையும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி இந்த நாளிலே இப்படிப்பட்டதான இந்த ஆராதனை வழியாக உங்களை சந்திப்பதற்கு நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்புக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தி மீண்டும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாசிக்கப்பட்ட முதலாம் திருமறை பாடம் யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 13-27 முடிய, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 15 முடிய, மத்தேயு நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் 14 தொடங்கி 30 முடிய அடங்கிய பகுதிகளிலே தி ஸ்டூவர்ட்ஷிப் ரெஸ்பான்சிபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ற தலைப்பிலே பொறுப்பாண்மை, பொறுப்புள்ள வள வேளாண்மையின் மூலமாக ஒரு சில வினாடிகளில் நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்களே. ஆகவே ஸ்டூவர்ட்ஷிப் என்றால் என்ன, உக்ரானத்துவம் என்றால் என்ன? இன்றைக்கு படைப்புகளிலே உலகத்தை ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்த பொழுது ஒவ்வொரு நாளும் நல்லது என்று கண்டு ஒவ்வொரு நாளுக்கும் இரவு பகல் என்று வருகிற பொழுது 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள் என்று சொல்லி ஒவ்வொரு வகையான
படைப்புகளை எல்லாம் படித்து இவையெல்லாம் ஆண்டு கொள்வதற்கும் பாதுகாப்பதற்கும் பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அதை பண்படுத்துவதற்கும் மண்ணை எடுத்து நாசியில் ஊதி மனிதனை உருவாக்கி அவனுக்கு மனுஷன் என்று பெயரிட்டு அந்த மனுஷனுக்கு ஆதாம் என்றும் அவன் அயர்ந்த நித்திரையிலே அவர் ஒரு விழா இடத்தை எடுத்து ஒரு மனுஷியை உருவாக்கி அந்த மனுஷிக்கு ஏவாள் என்று பெயரிடப்பட்டு இந்த உலக படைப்படத்திற்கு மணி மகனமாக இருக்கிற அந்த மனிதனை கடவுள் படைத்தார். அந்த படைப்புக்கு மகனம்தான் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவரே, அனைத்தையும் படைத்த ஆண்டவர் அவற்றை நல்லதென்று கண்டதுடன் அனைத்தையும் மானிடமாக கொடுத்து அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அதை தெளிவாக அதை சுட்டிக்காட்டி அனைத்து படைப்புகளுக்கும் வளங்களுக்கும் உரிமையாளராக, மேலாளராக, பாதுகாப்பாளராக, கண்காணியாளராக அந்த நேரத்திலே படைத்து அந்த மேலாண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மனிதன் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற அந்த பொறுப்பு தான் ஸ்டுவேர்ட்ஷிப். இன்றைக்கு ஸ்டுவேர்ட்ஷிப் மூலமாக இன்றைக்கு உக்ரானத்திலும் அது திருச்சபை மட்டுமல்ல, உலக காரியங்கள் மட்டுமல்ல, இருக்கக்கூடிய நிறுவனங்களில் மட்டுமல்ல, ஒரு தலைமை பொறுப்பை கொடுக்கிற பொழுது அதை பாதுகாக்கவும் அதன் மூலமாக மக்கள் எல்லா நிலைகளிலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை தன்னுடைய கரங்களிலே அதை பகிர்ந்து கொடுக்கிற அது பகிர்தல் மட்டுமல்லாமல் அதன் மூலமாக தன்னை முழுமையாக சார்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி சுயநலம் இல்லாமல் அது பொதுநலம் கருதி அதன் மூலமாக அந்த பொறுப்புள்ள மேலாண்மையை மனிதனுக்கு கொடுக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட பொறுப்புள்ள அது மேலாண்மையின் மூலமாக 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பொறுப்பாண்மை பணிவிடையின் அடையாளமாக இருக்க வேண்டும். பொறுப்பாண்மை நற்பண்புகளின் மையமாக இருக்க வேண்டும். பொறுப்பாண்மை பகிர்தலின் ஊற்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வாசிக்கப்பட்ட 1ஆம் திருமறை பகுதி விடுதலை பயணம் என்கிற யாத்ரா புத்தகத்திலே 18ஆம் அதிகாரம் 13 to 27 வரைக்கும் சொல்லப்படுகிற அந்த வளங்களை குறித்து நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே வளங்கள் என்பது பல வகையான அது செல்வம் மற்றும் வளம் என்று நினைப்பார்கள். எல்லா விதமான இன்னைக்கு உலகத்திலே கொடுக்கப்பட்ட கடவுளுடைய படிப்பிலே எல்லா வளங்களும் ஒவ்வொரு விதமான அது மேலாண்மையை குறிக்கிறது. அப்படிப்பட்ட வளங்களிலே முக்கியமானது மனிதனுடைய தலைமை பண்பு. ஒருவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைமை பண்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் அது கடவுளுக்கு மேலாக மனிதனுக்கு சிறப்பான உரிமையை கொடுக்கிறார். அந்த உரிமை என்பது இன்றைய நாளிலே இன்றைக்கு நாம் பார்க்கிற பொழுது கடமையை செய், உரிமையை கேள். கடமையும் செய்யறதில்லை, உரிமையைத்தான் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த தலைமைத்துவம் தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் இந்த பொறுப்பாண்மை என்கிற ஸ்டுவர்ட்ஷிப், பொறுப்புள்ள மேலாண்மை வளங்களை அது எப்படி அதை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் அதன் மூலமாக இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வளங்களை மனிதனுக்கு தலைமை பொறுப்பை கொடுக்கிறார். அதைத்தான் மோசேயுடைய மாமனார் எத்ரோ அவர் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது மோசேவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அங்கே குழுக்களை பெறுகிறார். ஒரே பதவிகள் எல்லாம் ஒரே இடத்தில் குவிந்து கிடக்காமல் அந்த பொறுப்புகளை பல குழுக்களாக பிரிக்கிறார். ஒவ்வொரு குழுக்களாக பிரித்து அதற்கு தலைமைத்துவத்தை கொடுத்து இந்தந்த குழுக்கள் இந்தந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி குழுக்களை பல்வேறு பிரிவுகளாக பிரித்து அந்த பிரித்த குழுவுக்கு தலைமை மூலமாக அந்த இறைவார்த்தையை மக்களுக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, மோசேயுடைய காலகத்திலே விடுதலை பயணத்திலே நாம் பார்க்கிற பொழுது கடவுள் அபரிமிதமாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்றால் அங்கே பாலும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போகிற மக்கள் பல்லல துயரத்துக்கு ஆளாக்கப்பட்ட நேரத்திலே இந்த இஸ்ரவேல் மக்கள், அணங்காக்கரத்துள்ள மக்கள், கீழ்ப்படியாத மக்கள், முரட்டாட்டம் உள்ள மக்களை எப்படி அவர்களை பாதுகாப்பது, எப்படி அவர்களுடைய பண்புகளை எப்படி அவர்களை ஏற்றுக்கொள்வது என்பது சொல்லி குழப்பமான நேரத்திலே எத்ரோவின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் தலைமைத்துவத்தையும் அங்கே மக்களுடைய அந்த சூழலுக்கேற்றபடி அவர்களுடைய வழிநடத்தினான் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த மோசேவுக்கு தலைமை பொறுப்பை கொடுத்து
துப்புரவின் மூலமாக பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்று அவன் மிகப்பெரிய ஒரு சமுதாய அந்த தலைவனாக கருதப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. அதைத்தான் மோசேயிடம் நாம் கற்றுக்கொள்வது 3 விதமான கருத்துக்கள் அங்கே பார்க்கிறது. நல்ல பண்புகளை தலைவனிடத்திலே பகிர்ந்து கொடுக்க வேண்டும். விடுதலை பயணம் யாத்திராகம் 18ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம், 2வது பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். பகிர்தல் என்பது ஷேரிங். கிறிஸ்துமஸ் என்றாலே பகிர்தல் இந்த அர்த்தமா. ஷேரிங் தி ஃபெஸ்டிவல், ரிமெம்பரிங் தி ஃபெஸ்டிவல், தேங்க்ஸ்கிவிங் தி ஃபெஸ்டிவல் என்று சொல்வார். அதே போல பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்து அதற்கு தனக்கு கீழ் இருக்கும் தலைவர்களை கண்காணியாளனாக இருக்க வேண்டும். இதைத்தான் 123ஆம் அதிகாரத்தில் ஒரு கண்காணியானவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பட்டியலிடப்படுகின்றன. மோசேவின் தலைமை பொறுப்பிலே நல்ல தலைவர்களை தன் உதவியாக நியமித்தார். இன்றைய சமூகத்திலும் திருச்சபையிலும் இன்றைக்கு தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் ஆகவே நல்ல பண்புள்ள தலைவர்களாக வர வேண்டும். முதலாவது வந்து கொண்ட தலைவர்கள் பொறுப்பு கொடுக்கப்பட்டவுடனே பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அப்படி பகிர்ந்து கொடுக்கிற பொழுது தனக்கு கீழே இருக்கக்கூடிய தலைவர்களை அவர்களை கண்காணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மோசேவின் மூலமாக 3 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே போலத்தான் நீங்களும் நானும் மோசே சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நினைவில் கொண்டு 3 அதுக்குள்ளான அந்த பண்புகளை வளர்த்துக் கொள்ள நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது. 2வதாக பொறுப்பாண்மை நற்பண்புகளின் மையமாக இருக்கிறது. வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாளந்துகளை குறித்து. முதல் தாளந்து, 2ஆம் தாளந்து, 5 தாளந்து, 10 தாளந்து, 1 தாளந்து. ஆகவே இந்த நற்பண்புகளை 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தாக திருப்பி கொடுத்தான். 10 தாளந்தை வாங்கினவன் வேறு 10 தாளந்தாக கொடுத்தான். 1 தாளந்தை வாங்கினவன் எஜமானன் திரும்பி வருகிற பொழுது அவனை கண்டு பயந்து நடுங்கி, நீ விதைக்காத இடத்தில் விதைக்கிறவரும் அறுக்காத இடத்தில் அறுக்கிறவன் உன்னை கண்டு நான் பயந்து நடுங்கின். ஆகவே நீ கொடுத்த பணத்தை நான் பூமியிலே வைத்து அதன் மூலமாக அதை நான் பத்திரப்படுத்தி உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லப்பட்ட அதிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பது என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த தாளந்தின் வழியாக இறை பண்பாகிய இறையரசுக்குரிய நற்பண்புகளாகிய நீதி, அன்பு, உண்மை போன்றவை குறிக்கிற அந்த நிலைகளை நாம் பார்க்கிற பொழுது அந்த நிலைகளிலிருந்து அதிலேயும் நாம் 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். நற்பண்புகள் கடவுளால் தரப்படுகின்றன. புத்தருடைய எண்மணி கொள்கையிலே நற்பண்புகள் 7 வகையான நற்பண்புகள். மனிதனுடைய வாழ்வும் 8 வகையான நற்பண்புகள். புத்தருடைய வழிகளிலே 8 விதமான நற்பண்புகள் காணப்படுகின்றன. அந்த நற்பண்புகள் சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் திருச்சபைக்கும் அது மாற்றத்திற்கு பயன்படக்கூடியதாக இருக்கிறது. இது தனி மனிதனுக்காக இருக்கக்கூடாது. பொதுநலம் கருதி அந்த பொறுப்பாண்மையை நற்பண்புகளை மையமாக இருக்கிற பொழுது அதை பயன்பாட்டுக்கு ஏற்ற பரிசும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை இந்த நேரத்திலே நாம் பார்க்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அந்த இருக்கக்கூடிய மக்களும் சாப்பாட்டுக்காக அவர்கள் ஏங்கிய நேரத்தில் அந்திரியாயும் யோவானையும் இந்த மக்களிடத்தில் யாராவது உணவு வைத்திருக்கிறான் நீங்கள் போய் பாருங்கள் என்று சொன்ன உடனே அந்திரியாயும் யோவானும் போய் ஒரு சிவனிடத்திலே 5 மீனும் 2 அப்பம் இருந்து வந்ததை அதை கொண்டு வந்து அதை மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல நீங்களும் நானும் அந்த நற்பண்புகளை நாம் வளர்த்துக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிற அந்த மாதிரியான பணிதான் பிராணம். ஒரு கொள்ள வளமேலவனை பாதுகாக்க நாம் இந்த நேரத்திலே மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல நற்பண்புகளை வளர்த்துக் கொள்ள நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இன்று கடவுள் தந்த இறையரசுக்குரிய நற்பண்புகளை வளர்த்து பகிர்ந்தால் சமூகம் மாற்று உருவாக்க வேண்டும். கடவுள் கணக்கு கட்டிருப்பதை மறக்க வேண்டாம். ஆகவே இப்படிப்பட்ட நிலையிலே இன்றைக்கு உதாரணமாக சொல்லப்படுகின்றார். இன்றைக்கு பொறுப்பான ஒரு தலைமைத்துவம் இன்றைக்கு நடந்த சாத்தான்குளத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் இன்றைக்கு அந்த ஜெயராஜ் வெண்ணிக்ஸுடைய குடும்பம் இன்றைக்கு சின்னாமணமாகி நிற்கிறேன். எனக்கு நீதி கிடைக்காதா? அந்த தாயாரிட்ட கண்ணீருக்கு இன்னைக்கு கடவுளுக்கு பொறுப்பாண்மையின் மூலமாக இன்னைக்கு மிகப்பெரிய அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலான நற்பண்புகளை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அன்பார்கள், நீதி என்றைக்கும் சாகாது, உண்மை என்றைக்கும் ஆய்மையே வெல்லும். மனிதர்களும் இருக்கிறார். அப்படிப்பட்ட சிந்தனையை தான் இன்னைக்கு நற்பண்புகளை வளர்க்க நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, 3வதாக பொறுப்பாண்மை பகிர்தலின் கூற்றாக இருக்க வேண்டும். ஆகவே அனைத்து உடைமைகளுக்கும் ஆதாரமானவர் கடவுள். நாம் பெற்ற உடைமைகள் நமக்குரிய
நம்மை சுற்றி வாழ்வோருக்கும் அவை சொந்தமானது. பதுக்க நிறைந்த உலகில் பட்டினியால் வறுமையால் தற்கொலை செய்வோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்நிகழ்வை இன்றைக்கு பார்க்கிற பொழுது இன்றைக்கு உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற கொரோனா என்ற தொற்று நோய் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய செல்களில் இன்றைக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் என்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய செல் டிஎன்ஏ அது உள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ என்பது மாற்றக்கூடியது அல்ல. அது எப்படி இருக்குதோ அப்படி. ஆனால் ஆர்என்ஏ எனக்கு இருக்கிற மருந்து என்னுடைய உடம்புக்கு கொரோனா என்ற மருந்துக்கு நான் உட்கொண்டால் அது எனக்கு சரியாகிவிடும். ஆனால் இதே மருந்தை நான் உட்கொண்ட மருந்தை டேவிட்டுக்கோ அல்லது ஆயர் சார்லஸுக்கோ அல்லது செக்ரட்டரி எலிக்கோ அல்லது ஆபிரகாம் ஐயாவுக்கோ அந்த மருந்து ஒவ்வொரு உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளாது. அதைத்தான் இன்றைக்கு நாம் பகுதலின் கூற்றாக இந்த கொரோனா என்ற தொற்று நம்ம பசியால் இன்னைக்கு அழகாக நம்ம அழகான ஒரு திருத்தல கீர்த்தனை புத்தெழுச்சி பாடலிலே ஒரு பாடல் இருக்கிறது. வறுமையின் பிடியில் வாழ்ந்திடும் மனிதர் வளம் பெற உழைப்பும் வழிகாட்டிடுவோம். வறுமையின் பிடியில் வாழ்ந்திடும் மனிதர் வளம் பெற உழைப்பும் வழிகாட்டிடுவோம். பொறுமையின் பிடியில் பிற துயர் கடைந்து பொறுமையின் பிடியில் பிற துயர் கடைந்து புதியதோர் வாழ்வு உழந்திட முனைவும் இறைவனின் பணியில் இன்றைய உலகில் இறை மக்கள் நாமே இணைந்திடுவேயுமே. இன்னைக்கு எத்தனையோ மக்கள் இன்னைக்கு கொரோனா தொற்று நோயால் இன்னைக்கு அதிகமாக உயிர் நீப்பதை காட்டிலும் பசியின் பட்டினியால் இன்னைக்கு கொத்தாய் இன்னைக்கு இடம்பெயர்ந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு நடைபயணமாக உணவில்லாமல், உதாரணத்துக்கு கடந்த நாட்களிலே வடநாட்டிலே ஒரு தாய் இறந்த உடனே தன் மகனுக்கு சின்ன குழந்தைக்கு தெரியாமல் இன்னைக்கு பட்டினியாக செத்து கிடந்ததை நாம் பார்க்கிறோம். உலகம் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறது. மீண்டும் ஒரு மாத காலம் ஊரடங்கு சட்டம் இன்னைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு என்ன செய்ய போகிறார் இன்னைக்கு மத்திய மாநில அரசுகள் தெரியாது. மக்களை எல்லாம் இன்னைக்கு வறுமையிலும் பசியிலும் பட்டினியிலும் இன்னைக்கு மிகப்பெரிய பகிர்தல் எப்படி கொடுக்க போகிறார் என்பது தெரியாது. நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. அப்படிப்பட்ட நிலையிலே மக்கதோனியா திருச்சபை மக்கள் வாசிக்கப்பட்ட 2 பவுலடியார் எழுதிய 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 1-15 வசனத்திலே மக்கதோனியா திருச்சபை மக்கள் மிகுந்த உபத்திரவத்திலே அதிகமாய் உதாரணத்துவமாக கொடுத்தார். உதாரணத்துவமாக அடிமனதிலிருந்து கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த அளவினாலே கொடுக்கிறீங்களோ அந்த அளவினாலே அமுக்கி குலுக்கி சரிந்து போக மட்டும் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு கொரோனா தொற்று நோய் மூலமாக இன்றைக்கு பாதிக்கப்பட்ட உணவில்லாத மக்களை, நான் பசியாயிருந்தேன் எனக்கு உணவு உண்டு, தாகமாயிருந்தேன் தாகத்தை தீர்த்தேன் சொல்லி தாகத்தை தீர்க்க பசியை போக்குற அந்த நற்பண்புகளை நாம் நேரத்தில் பகிர்ந்து கொடுப்பதுதான் திருச்சபையினுடைய மகத்தான பங்காக இருக்கிறது என்பார்கள். மக்கதோனியா திருச்சபை மக்கள் உபத்திரவத்திலே அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள். கொடுமைய வறுமையிலே பகிர்ந்து கொடுத்தார்கள். முழுமையான மகிழ்வே பகிர்ந்து கொடுத்தார்கள். திராணிக்கு மிஞ்சி பகிர்ந்து கொடுத்தார்கள். அதை கடவுளுக்கே அர்ப்பணித்தார்கள் என்று பார்க்கிறோம். இவ்வாறு சமூகத்தின் வாழ்வுக்காய், மாற்றத்துக்காய், புத்தாக்கத்திற்காய் தங்களுக்குரிய பகிர நீங்களும் நானும் முன்வர இன்றைய சமூக மாற்றத்திற்கு நம்மையும் நம்முடைய உடைமைகளையும் இந்த நேரத்திலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்களே. அப்படிப்பட்டதான 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சாரிபாத் என்ற கைம்பெண் வறுமையிலும் பெருமையில் நடக்கின்ற அதிகமாக கொடுத்தார். லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு ஏழை விதவை தனக்கு மிஞ்சி அடுத்த வேளை உணவுக்காக வைத்திருந்த 2 காசை அடுத்த வேலைக்காக வைத்திருந்ததை தனக்கு காணிக்கை பெட்டியிலே கொடுத்தார். அப்படிப்பட்ட நிலைகளை நீங்களும் நானும் இன்றைக்கு யாராவது காணிக்கை போடுறது பாருங்க. பர்ஸ் எடுப்பாங்க. 2000 நோட்டு இருக்கு, 1000 ரூபா நோட்டு இருக்கு, 500 ரூபா நோட்டு இருக்கு, 100 ரூபா நோட்டு இருக்கு, 50 ரூபா நோட்டு இருக்கு, 20 ரூபா இருக்கு, 10 ரூபா இருக்கு, 5 ரூபா இருக்கு. இப்படி நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தனக்கென்று கொடுக்க நம் முன்வர பகிர்களை நம் ஊற்றாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்களே. கடவுள் அனைத்து ஆசிரியருக்கும் ஆதரவானவர். அவர் தமது பொறுப்பாண்மை உற்று நோக்குகிறார். நாம் உண்மையுள்ளாக இருக்கிறோமா? அதை காணிக்கை கையிலே தர இருக்கிறோமா? அல்லது கடவுள் கொடுத்த நன்மைகளை, நற்பண்புகளை நாம் தவறாக பயன்படுத்துகிறோமா என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பொறுப்புள்ள வளமேன்மைக்கு பொறுப்புள்ளாக இருக்க வேண்டும் என்றால் நம்மை நாமே அர்ப்பணிக்க அழைக்கிறோம். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மையே முழுமையாக
எனக்காக அர்ப்பணித்தார். அப்படிப்பட்ட சிந்தனையோடு இந்த புதிய மாதமான 7வது மாதத்தின் 5ஆம் நாளான இந்த பொறுப்பாட்டு ஸ்டுவர்ட்ஷிப் பொறுப்புள்ள பல மேம்பாடு மூலமாக நீங்களும் நானும் பணிவிடை காரணம் பணிவிடையின் அடையாளமாக இருக்க வேண்டும். பணிவிடையின் அடையாளமாக இருப்பது மட்டுமல்லாமல் நற்பண்புகளை மையமாக நம்மை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைத்தவர் உண்மையிலவர் கடவுள் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்திருந்து காலை மாலை ஆராதனை முறைமை புஸ்தகத்திலே 15ஆம் பக்கம் உள்ள அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை யாவரும் இணைந்து இரண்டுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே உலகத்திற்கு வந்தார். பொந்தி பிலாத்தினால் காலத்திலே சொல்கிறார் என்று மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து எழுந்தருளினார். பரமத்திலே சர்வ வல்லமையுள்ளவராகிய தேவனோடு பரவசம் பெற்றிருக்கிறார். அவரிடத்தில் உயிரோடு மரித்த நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்தசபை பரிசுத்தவான்களுக்கும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் ஆவியோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். முழங்கால் பண்ணிட்டு நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டல இறைவன் பிதாவே நாம் பரிசுத்தவான்களாக விராஜ்யம் வருவதாக. விசுத்தமனம் பேசியும் செய்வதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்காக எங்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றம் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையுமே என்னை கண்டிருக்கிறேன். ஆமென். ஆண்டவரே உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உடைய இரட்சிப்பை எங்களுக்கு அருளச் செய்யும். ஆண்டவரே எங்களை ஆளுநர்களை வழிநடத்தியவர்களுக்கு பரத்திலிருந்து ஒரு ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். நீர் தெரிந்த ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே உமது ஜனத்தை ஆசீர்வதியும். சுந்தரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரில்லாமல் உலகத்தை ஆளும் பெறுவதில்லை. கடவுளே எங்கள் இதயத்தை சுத்திகரியும். பரிசுத்தாவியை நடத்தி கொண்டாதேயும். சமாதானத்துக்காக ஜெபிப்போம். சமாதானக்காரன் மேக சிந்தவராகிய கடவுளே உமையறிவதை நித்திய தீவனை செய்ப்பதே மெய்சுவாதீனம். தேவனை திட்டமாகும் நடிகரை ஆகிய நாங்கள் எந்த விரோத வழிபாடுமைக்கும் பயப்படும்படியாக எங்கள் சத்திற்கு செய்கிற எல்லா பிரிவிலிருந்து எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவிடமினால் எங்களை காப்பாற்றியறோம். ஆமென். தேவ கிருபைக்காக ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே இந்நாள் வரல் எங்கள் சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே இந்நாளும் மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமல் எவ்வித மோசத்துக்கும் அகப்படாமல் உமது பார்வையை நீங்க செய்வதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் யாரும் நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். கிருபையும் இருக்கும் தெரிந்த நல்ல ஆண்டவரே இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். 2020ஆம் ஆண்டிலே 6 மாதங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக பிரவேசிக்க கடவுள் தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகம் முழுவதுமாய் ஆண்டவரே COVID-19 என்று சொல்லுகிற வைரஸ் நிமித்தமாக மக்கள் ஆண்டவரே துன்பத்தோடும் துயரத்தோடும் துக்கத்தோடும் பயந்து நடுக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். சுவாமி ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் தாமே விடுதலை நீர் தர வேண்டும் என்ற பார்த்து நாங்கள் கெட்டு நிற்கிறோம். நீர் அப்படி தருவீர் என்று சொல்லி இப்படி சமுத்திரை நாங்கள் கடந்து விடுகிறோம். சுவாமி எங்களை முழங்கால்களை முடக்கி அப்பா பிதாமே என்று சொல்லி ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே இருதயத்திலிருந்து எங்களுடைய பாவ குற்றங்கள் எல்லாம் மன்னித்து எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உடைய சமுத்திரை நாங்கள் வருகிறோம். உலகம் முழுவதுமாக இருக்கின்ற மக்கள் ஆண்டவரே இந்த தொற்று நோய் நிமித்தமாக ஆண்டவரே பாதிக்கப்பட்டு பயந்து நடுக்கத்தோடு அநேகர் மாண்டு போனார்கள். சுவாமி இப்பொழுது ஆண்டவரே இந்திய தேசத்துக்காக வருகிறோம். இந்திய தேசத்துக்கு அனைத்து மாநிலங்களுக்காக நான் செபிக்கிறோம். அனைத்து மாநில மக்களுக்காக நான் செபிக்கிறோம். குறிப்பாக எங்கள் நாட்டினுடைய பிரதமருக்காக
ஜனாதிபதிக்காக, அமைச்சர் பெருமக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் வழியாக ஆண்டவரே இந்த தேசத்தை நடத்தி கொண்டு வருகிற உடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதிகாரங்கள் எல்லாம் பருத்தில் இருக்கிறது ஆண்டவரே. அந்த அதிகாரத்தை நீர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு பிரித்து தந்து இந்த உலகத்திலே ஆண்டவரே ஆட்சி செய்வதற்கு நீ தந்துக்க உடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட சிந்தையோடு தன்னுடைய பணிவிடைகளை செய்ய இருக்கிறவை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு மாநிலத்துடைய முதலமைச்சர்களுக்காக, அமைச்சர் பெருமக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த வைரஸ் கிருமியினாலே பாதிக்கப்பட்டு எத்தனையோ மக்கள் மாண்டு போனார்கள். இந்த வைரஸ் கிருமியினாலே ஆண்டவரே பாதிப்புகளாகி மருத்துவமனையில ஆண்டவரே சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள் சுவாமி. இன்னும் தன்னுடைய இல்லங்களிலே சுவாமி தனிமைப்பட்டிருந்து ஆண்டவரே வியாதியின் கொடுமை நிமித்தமாக மக்கள் படுகிற துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், தேவைகள் மத்தியில ஆண்டுடைய கிருபையும் இரக்கமும் போதுமாய் இருந்து வழிநடத்த உடைய பாதம் பெறுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே நீ எங்களுக்கு நீர் போதுமாய் இருந்து வழிநடத்த வேண்டும் என்னுடைய பாத்திரையை நிற்கிறோம். குறிப்பாக தமிழகத்துக்காக ஜெபிக்கிறோம். சென்னையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நோயினாலே பாதிப்பவர்களாக ஆயிருக்கிறார்கள் சுவாமி. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பச்சை மண்டலமாக இருந்த மாவட்டம் இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எண்ணிக்கைகள் பெருகிக் கொண்டே போகிறது சுவாமி. ஆண்டவரே நாங்கள் வேதனை வாசிக்கிறதுமாக ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் சோர்ந்து போய் விடாதபடி உண்மையே உறுதியாய் பற்றிக்கொண்டு உண்மையே ஆண்டவரே தஞ்சம் என்று ஆண்டவரே நாங்கள் நம்பி வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளை எங்களுக்கு உருவாக்கி தருகிற உங்களுடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. குறிப்பாக எங்களுடைய தமிழகத்துடைய முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம், சுகாதாரத்துறை அமைச்சருக்காக ஜெபிக்கிறோம், காவல்துறை அதிகாரம் ஜெபிக்கிறோம், துப்புரவு ஆண்டவரே துறைக்காக ஜெபிக்கிறோம், பணி செய்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அநேக ஆண்டவரே மருத்துவர்கள், தாதியர்கள் மாண்டு போனார்கள் சுவாமி. அநேக மக்கள் பாதிப்புகள் அப்பா. 144 தடை உத்தரவு நிமித்தமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிப்புகளாகி சுவாமி தேவையோடும் துன்பத்தோடும் துயரத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படியாய் உம்முடைய இரக்கத்தின்படியாய் இதில் இருந்து ஒரு விடுதலை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறேன் சுவாமி. ஆண்டவரே 3-4 மாதத்துக்கு மேலாக இந்த லாக்டவுன் என்று சொல்லப்படும் நாட்களிலே மக்கள் தன்னுடைய இயல்பு வாழ்க்கை வாழ முடியாதபடி துன்பத்தோடு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் தாமே கிருபையாய் நம்மளை முன்னெடுத்த நம்முடைய பாதம் அப்படிங்கிறோம். நீர் அப்படி தருகிற நம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைக்காக வருகிறோம். எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக, இந்த திருச்சபையில் அங்கமாக இருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்காக உடைய பிள்ளைகளுக்காக படுகிறோம் சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே இந்த புதிய கல்வி ஆண்டுகளாக அடியெடுத்து வைத்துக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எந்த கல்லூரியை சேர வேண்டும், தங்களுடைய மேற்படிப்பை எப்படி படிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆண்டவர் கிருபையாய் இரக்கமாய் ஆசீர்வாதமாய் வழிநடத்த வேண்டும் என்று பார்த்து நாங்கள் நினைக்கிறோம். சின்ன குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம், வயது முந்த பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். இந்த தொற்று நோய் பாதித்து விடாதபடி ஆண்டவர் தாமே மூடி மறைத்து வேலையடைத்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று பாதத்திலே நாங்கள் கண்டு நிற்கிறோம் சுவாமி. அப்படி தருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்துக்குற ஒவ்வொருவரையும் அப்படி பார்க்க வைக்கிறோம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர்பிராக தேவன் ஆசீர்வாதமாய் வழிநடத்தி கொண்டு வருகிற நம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அப்படிப்பட்ட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்தக்கூடிய பாதம் பெறும். அனாதைகள், திக்கற்றவர்கள், ஏழைகள், விதவைகள் மற்றெல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கிருபையாய் ஆசீர்வாதமாய் வழிநடத்த வேண்டும் என்று பாதரை கண்டிக்கிறோம். இந்த லாக்டவுன் நாட்களிலே மக்கள் வேலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலையிலே தேவையோடு இருக்கிற மக்களை இன்னும் கண்டுகொண்டு அவர்களுக்காக நாங்கள் ஆண்டவரே திருச்சபையாக உதவி செய்து எங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் என்று பாதத்திலே நாங்கள் கண்டிக்கிறோம். கடந்த நாட்களிலே கூட சாமி செய்த நன்மைகளுக்காக கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2020ஆம் ஆண்டிலே 6 மாதங்கள் எங்களோடு கூட இருந்த சாமி முதற்கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகின்ற திருவசனத்தின் அடிப்படையில் எங்களை வழிநடத்த தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலே புதிய நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை வழிநடத்தக்கூடிய பாதம் பண்ணுகிறோம் சுவாமி. அனாதைகள், திக்கற்றவர்கள், ஏழைகள், விதவைகள் மற்றெல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். என் ஆசீர்வதியும். கடந்த 3 நாட்களில் நாங்கள் ஜெபிக்க ஜெபங்களை கேட்டு திரு சத்யராஜ், திருமதி புனிதாவுடைய திருமணங்களை சிறப்பாக நடத்துவதற்கு கடவுள் தந்த தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். என் ஆசீர்வதியும். குறிப்பாக எங்கள் திருச்சபையிலே விளைவின்மா இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ஆசீர்வதி சுவாமி. எங்களுடைய திருச்சபை மூலமாக நடைபெறுகிற திருப்பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த திருச்சபையிலிருந்து ஒரு கிளை சபைகள் உருவாக வேண்டும்
என்று சொல்லுகிற ஒரு தரிசனத்தோடு இந்த நாட்களிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, மனமிறங்கும் உதவி செய்யும். ஒரு நல்ல ஆண்டவரே கிராம சபையும் தந்து இந்த திருச்சபை வளர்ச்சி அடைய நேர்கிருபை தாரும். இப்போது சேகரத்தின் தலைவர், செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர்கள், PCDC உறுப்பினர்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனை உதவி செய்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய திருக்கரம் தங்கி நிற்கட்டும். குறிப்பாக எங்களுடைய ஆலயத்திலே பணி செய்கிற மூர்த்தி அவருடைய சகோதரக்காரன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த ஒரு வார காலமாக பலவீனப்பட்டு ஒசூர், தருமபுரி, சேலம் அரசு மருத்துவமனையில் இந்த நாட்களிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கடவுள் அருமையான அந்த சகோதரருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவராமை தந்து வழிநடத்த வேண்டும் என்னுடைய பார்த்து நினைக்கிறோம். ஏழை எளிய குடும்பம் சாமி, அந்த குடும்பத்துடைய தேவைகள், மருத்துவ செலவுகளை என் தேவன் கிருபையாய் சந்திக்க வேண்டும் என்று பார்த்து நான் கருதிக்கிறோம். யாரெல்லாம் உலகத்திலே துன்பப்படுகிறார்களோ, துயரப்படுகிறார்களோ, அவர்களுக்கு ஒரு உதவி கருத்தை நீட்டி அவர்களை ஆசீர்வாதமாய் வழிநடத்த வேண்டும் என்னுடைய பாதத்திலே நாங்கள் கருதிக்கிறோம். எங்களுடைய திருமணத்துக்காக ஜெபிக்கிறோம். பேராயர் ஐயாவுக்காகவும், பேராயர் அம்மாவுக்காகவும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரிக்காகவும், ஃபைனான்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்காகவும், அனைத்து குருமார்களுக்காகவும், உதவி குருமார்களுக்காகவும், நற்செய்தி பணியாளருக்காகவும், திருப்பணி செய்கிற அத்தனை மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். நல்ல சரீர சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் என் தேவன் கிருபையாய் ஆசீர்வாதமாய் தந்து வழிநடத்த நம்முடைய பாதம் பெறுகிறோம். உலகம் முழுவதும் நடைபெறுகிற நற்செய்தி பணி இயக்கங்களுக்காக ஜெபிக்கிறோம். FMBB, NMS, IEM, DBM போன நற்செய்தி பணி இயக்கங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பணி செய்கிற ஒவ்வொருவரையும் என் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பணித்தளத்தையும் என் தேவன் ஆசீர்வாதமாய் வழிநடத்த நம்முடைய பாதம் பெறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குறிப்பாக நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் செலுத்துகிறோம். சண்டே ஸ்கூல், உமன் ஃபெலோஷிப், ஆண்கள் ஐக்கிய சங்கம், ஆண்டவர் இன்னும் கிராமப்புற ஊழியர்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவர் உடைய கிருபையினால் ஆசீர்வாதமாய் வழிநடத்த உடைய பாதம் பெறும். எங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். இந்த புதிய ஆண்டை காண கடவுள் தந்த தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆயிரமாக்காக, பிள்ளைகளுக்காக, தாயருக்காக செபிக்கிறோம். உடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த உடைய பாதம் பெறும். தகப்பனே, இந்த உலகத்தில் வாழுகிற ஒரு நோக்கத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த நோக்கத்திலே நாங்கள் வளர்ந்து பெருக்க எங்களுக்கு கிருபை தாரும். சவால் மிகுந்த இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு வருகிற எங்களுக்கு எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களுடைய கைகளை திடப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சிற சாமி. ஒரு புறத்திலே கொரோனா வைரஸ் என்று சொல்லுகிற தொற்று நோய், ஒரு புறத்திலே தேவைகள், இன்னொரு புறத்திலே ஆண்டவரே கஷ்டங்கள், துன்பங்கள், இதன் மத்தியிலே உமது கரம் எங்களை ஒருவரோடு இருந்து எங்களை ஆசீர்வாதமாய் வழிநடத்திக் கொண்டு வருகிறப்பட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி தருகிறப்பட தயவுக்காக நன்றி செலுத்துகிற சாமி. கலங்காத தெரியாத நான் தேவன் நீதியின் வளர்த்துகளை தாங்குவேன் என்று சொன்ன அன்பின் ஆண்டவர் நம்முடைய வார்த்தை வழியாக எங்களை வழிநடத்த முடிய பாதம் பெறும். திருச்சபை நடைபெறுகிற திருப்பணிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக நாளைய கட்டுமான பணிகளுக்காக, PA சிஸ்டம் அமைக்கின்ற பணிகளுக்காக, தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிற சுவாமி, மனமிறங்கி உதவி செய்யும் அப்பா. ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும், முடியெல்லாம் திறக்கப்பட வேண்டும் சுவாமி. அநேக மக்கள் வாஞ்சையோடு அழுது கொண்டு துன்பத்தோடு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும், உம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் கிருபைகளையும் தந்துள்ள நம்முடைய பாதம் பெறும். அப்படி தருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வர்கள் கடவுளே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வருகின்ற பொழுது உங்களை கேட்கிற அருளிச்சிகள் சொல்லி வாக்கள் இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நிறைவே உண்டாகும். எங்கள் விருப்பங்களை வேண்டுதல் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகின்ற அறிவியல் நறுமையிலே நித்திய ஜீவனும் எங்களுக்கு கட்டளை தருகிறோம். ஆமென். சபையார் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகளை வாசிக்கின்றோம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை எங்கும் தொழுது கொள்கிற திருச்சபை மக்கள் யாவருக்கும் போதக சேகர குழுவின் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. இந்த நாமம் நம் மத்தியிலே பல இடர்பாடுகளுக்கு மத்தியிலே சேலத்திலிருந்து வந்து தேவ செய்தி அளித்த நமது போதக சேகர தலைவர் அருட்பணி சாந்திபு பிரேம்குமார் ஐயா அவர்களுக்கு போதக சேகர குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாத சந்தா
7 நிலுவை உள்ளவர்கள் விரைவாக செலுத்தி முடிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். லெந்து கால உண்டியல் மற்றும் பிடி அரிசி எடுத்து வைத்திருப்பவர்கள் முடியுமானால் ஆலயத்திற்கு வார நாட்களிலே கொண்டு வந்து 1000 கொடுத்து செலுத்தி செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நேரடியாக கொண்டு வந்து கொடுக்க இயலாதவர்கள் ஆராதனையின் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டால் தங்களுடைய இல்லங்களுக்கு வந்து பெற்றுக் கொள்ளப்படும். ஆலயத்தில் PA சிஸ்டம் பொறுப்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காக சபையார் செலுத்திக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சபையாருக்கு அடியானின் அன்பான வேண்டுகோள், தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள், இயலாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அத்தியாவசியமான தேவைகளுக்காக மட்டுமே வெளியே செல்லுங்கள், எங்கு சென்றாலும் சமூக இடைவெளியினை கடைபிடியுங்கள், முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள். நாம் நம்முடைய தேசத்திற்காக ஜெபம் பண்ண கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நோய் தொற்று வேகமாக பரவி வருகிறது. அநேகர் வேலை இழந்து போனார்கள். அன்றாட தேவைகளை சந்திக்கவே மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அநேகர் தற்கொலைக்குள்ளாய் கடந்து போனார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். வன்முறை செயல்கள் அதிகமாய் உருவாகிவிட்டது. அன்பு தனிந்து போயிருக்கிற இந்த சூழல். தேவநாமம் தரிக்கப்பட்ட நாம் இதற்காக பாரப்பட வேண்டும். நாம் திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டும். தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு தேசத்தை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்தபடி இந்த நாளிலும் தேசத்திற்காக திறப்பிலே நிற்க திரு சைமன் அவர்களை அழைக்கிறோம். நாம் யாவரும் எழுந்து நின்று சில ஜெப குறிப்புகளுக்காக இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். இன்றைய தினத்தில் COVID-19 மிகவும் தீவிரமாக பரவி வருகிறது. ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் அநேக நாடுகளிலே ஜனங்கள் வெளிப்பிதுங்கி நிற்பதை நாம் பார்க்கிறோம். மருத்துவமனைகளிலே இடம் காலி இல்லை, படுக்கை வசதி காலி இல்லை என்று சொல்லி, ஏன் நம்முடைய சென்னையில் கூட எந்த ஒரு மருத்துவமனையிலும் படுக்கை காலி இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் ஜனங்கள் நோயின் தீவிரத்தோடு வீட்டிலே மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் இருக்கிறார். நிலைமை தீவிரமாகிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே வாதையை நிறுத்தும் என்று சொல்வதை விட ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்புகிறோம் என்று சொல்வது மிகவும் எளிது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இனிவே பட்டணம் அழிக்கப்படும் என்று சொன்ன பொழுது அழிவை நிறுத்தும் என்று சொல்லி அவர்கள் கேட்கவில்லை. தங்களை வருத்தி மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை மனம் திரும்புதலுக்கு நேராக செல்ல முடியாது. நம்மோடு கூட வாழ்கிற ஜனங்கள் மனம் திரும்ப முடியாது. இந்த உலகத்தின் ஜனங்கள் அனைவரும் மெய்யான இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது. நித்திய வாழ்வை அடைந்து கொள்ள முடியாது. நாம் ஜெபிப்போம். வீடுகளிலே, நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே உங்களுடைய கைகளை கோர்த்து இந்த வாதையிலிருந்து ஆண்டவரே நாங்கள் தப்பிப்பதற்கு எங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறோம், எங்களுடைய தப்புதங்களை அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே நாங்கள் மீண்டுமாய் திரும்புகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி சொல்லுவோம். எல்லாரும் உங்களுடைய வாய்களை திறந்து ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுங்கள். ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய பாவ வழிகளை விட்டு திரும்புகிறோம். ஆண்டவரே பாவ வழிகளை விட்டு திரும்புகிறோம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஏழை ஜனங்கள் மருத்துவமனைக்கு போக முடியாமல் அல்லல்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பணக்காரன் முதல் ஏழை வரையிலும் என்ன செய்வது என்று தெரியாமல் ஆண்டவரே ஒரே குழப்பத்தில் பயத்தில் நடுங்கி போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய இதயத்திலும் மன்னிப்பை விதைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மனம் திரும்புதலை விதைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாமே கல்லான இருதயங்களை நீ சதையான இருதயமாய்
மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சபைகள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. உம்மை அறிந்த விசுவாசிகள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. ஊழியர்கள் அநேகர் ஆண்டவரே தன்னுடைய பாதைகளை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கான நாட்களாய் இந்த நாட்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ்க்காக தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி செய்தி அறிகிறோம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி அது வரப்போகிறது என்று சொல்லி நாங்கள் அறிகிறோம் கர்த்தாவே. உண்மையிலேயே எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டிருப்பீரானால் ஆண்டவரே, எங்களுக்கு மனம் திரும்புதலை நீர் தந்துவிட்டீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து கர்த்தாவே நாங்கள் நடக்கிறோம். அந்த வேக்சினுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை தாங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இரண்டாவதாக, நாம் எல்லாரும் நம்முடைய தமிழ்நாட்டிலே இந்த கொரோனா சமயத்திலே எல்லாருமே மன அழுத்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்குமே ஒருவித மன அழுத்தம். நாம் வீட்டில் இருந்தாலும் வேலைக்கு சென்றாலும் பயங்கர மன அழுத்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக காவல்துறையினர் அவருடைய வேலை பொழுது அதிகம், இன்னும் பல பிரச்சனைகளினாலே அவர்கள் மன அழுத்தத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவத்தை இன்று வரை மீடியாக்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றன. நாம் எல்லாரும் காவல்துறையினருக்காக விசேஷமாய் ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய மன சமநிலைக்காக ஜெபிக்க வேண்டும். அப்பாவி ஜனங்கள் 2 பேர் செத்து போனார். அவருடைய குடும்பம், அந்த பெரியவர், அந்த ஒரே மகன், 2 பேரையும் இரவு முழுவதும் அடித்துக் கொண்டு இருக்கிறார். ஒருவேளை அந்த காவலர்கள் அவ்வளவு மோசமானவர்களா என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அவருடைய அன்பை ருசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆகவே காவல்துறையினர் அத்தனை பேருக்காக நாம் ஜெபிப்போம். அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஒரு 10 வயது சிறுமியை ஒரு வாலிபன் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட கொடூர முகங்கள் தமிழ்நாட்டை விட்டு நீங்கும்படியாக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஆமாண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய தமிழ்நாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஊழியக்காரனை எங்களுடைய மண்ணுக்கு அனுப்பினீரே கர்த்தாவே. உம்முடைய அன்பு அந்த ஊழியக்காரன் நிமித்தமாய் எங்களுக்கு பெறப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே. அநேக ஊழியர்களை நீர் எங்களுக்கு தந்து கர்த்தாவே, அநேக அன்பான ஊழியர்களை எங்களுக்கு தந்தீரே ஆண்டவரே. மன உருக்கமான ஊழியர்களை எங்களுக்கு தந்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே, மக்கள் மீது கரிசனையுள்ள ஊழியர்களை தந்தீரே. ஆனால் எங்களுடைய ஜனங்கள் ஆண்டவரே வக்ர புத்தியோடு கர்த்தாவே, கொடூர புத்தியோடு கர்த்தாவே ஜனங்களை அடித்துக் கொள்ளுவதையும் ஆண்டவரே வன்கொடுமை செய்து கொள்ளுவதையும் அன்றாடமாய் வைத்திருக்கிறார்களே. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜனங்களுக்கு மனம் திரும்புதலை தாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சக ஜனங்கள் மீது அன்பை தாங்க ஆண்டவரே. பகைவரையும் நேசிங்கள் என்று சொன்னீரே, ஆனால் சிநேகிதரையும் நேசிக்க முடியாமல் நாங்கள் கஷ்டப்படுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய அன்பை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. குறிப்பாக அந்த சாத்தான்குளத்திலே ஆண்டவரே பணி செய்த அத்தனை காவலர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு ஒரு குடும்பம் உண்டு, அவர்களுக்கு சகோதர சகோதரிகள் உண்டே கர்த்தாவே. உங்களுடைய அன்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய அன்பு அவர்கள் மீது ஊற்றப்படட்டும் கர்த்தாவே. இந்த இடத்திலே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஆனாலும் உங்களுடைய அன்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யார் மூலமாவது அவர்களை நீ சந்தியும் கர்த்தாவே. உங்களுடைய அன்பு அவர்களுக்கு கிடைக்கட்டும். காவல்துறையில் இருக்கிற அத்தனை பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய அன்பு ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல கர்த்தாவே, தமிழகத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அநேக வாலிபர்கள் கர்த்தாவே பல அசிங்கமான காரியங்களை மொபைல் போனிலே பார்த்துவிட்டு அதை அப்படியே சமுதாயத்திலே செயல்படுத்த துடிப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இதனாலேயே சிறுமிகள் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டு புதரிலும் ஆண்டவரே ஏரிகளிலும் வீசப்படுகிறார்கள் கர்த்தாவே. எவ்வளவு கொடுமையாக இருக்கிறது ஆண்டவரே. விபச்சாரம் தலைவிரித்து ஆடுகிறது கர்த்தாவே. அநேக மொபைல் ஆப்புகள் அதற்காக திறந்து விடப்பட்டு இருக்கிறது. அநேக உள்ளங்கையிலே விபச்சாரத்தை சுமந்து வருகிறார்கள் கர்த்தாவே. நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்திலிருந்து விபச்சார எண்ணங்களை நீர் மாற்றி போடும் கர்த்தாவே. மாம்சத்தின் இச்சைகளை நீர் மாற்றி போடும் கர்த்தாவே. வாலிபர்களை சந்திப்பதற்கான ஊழியங்களை இன்னும் அதிகமாக எழுப்புங்க கர்த்தாவே. அநேக ஊழியர்கள் எழும்பும்படியா இப்படிப்பட்ட வாலிபர்கள் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
ஒவ்வொரு சபையும் வாலிபர் ஊழியத்தில் ஆண்டவரே சந்திக்க முடியாத வாலிபர்களை நோக்கி செல்லும்படியான ஊழியங்களை ஆண்டவரை முன்னெடுக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்படிப்பட்ட தரிசனங்களை எங்களுக்கு தாங்க கர்த்தாவே, அப்படிப்பட்ட தரிசனங்களை எங்கள் சபைகளுக்கு தாருங்க கர்த்தாவே நாங்கள் சொல்லிக்கிறோம். அதே போல ஆண்டவரே அநேகர் வேலை இருந்திருக்கிறார்கள், அநேகருக்கு அவர்கள் செய்த வேலைக்கு சம்பளம் கிடைக்கவில்லை, அல்லது பாதி சம்பளம் கிடைக்கிறது, கால் சம்பளம் கிடைக்கிறது. ஆண்டவரே அந்த குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றாட உணவுக்காக கஷ்டப்படுகிறார்கள். ஆண்டவரே எப்பொழுது இந்த வாதை நீங்கும் என்று சொல்லி, எப்பொழுது இந்த பிரச்சனை தீரும், எப்பொழுது நான் நன்றாக சாப்பிடுவேன், எப்பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பேன் என்று சொல்லி பதறுகிற பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தன்னுடைய வீட்டிலே 3-4 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு சாப்பாடு போட வழி இல்லாமல் தவிக்கின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரிடம் கேட்டாலும் பணமில்லை என்கின்ற பிரச்சனை, யாரிடம் கேட்டாலும் இல்லை என்கின்ற பதில். ஆண்டவரே குடும்பங்கள் என்ன செய்யும் கர்த்தாவே, ஆண்டவரே இந்த குடும்பங்களை சந்திப்பீராக, செல்வந்தர்களை கொண்டு இந்த குடும்பங்களை சந்திப்பீராக கர்த்தாவே, சபைகளை கொண்டு இந்த குடும்பங்களை சந்திப்பீராக கர்த்தாவே. அநேகருக்கு வேலை வாய்ப்பு திரும்பவும் கிடைக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழிற்சாலைகள் திரும்பவும் இயங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே என்னென்ன பாதுகாப்பை ஆண்டவரை பலப்படுத்த வேண்டுமோ அப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தாருங்க கர்த்தாவே. இந்த வாதியை நாங்கள் மீண்டு வர முடியாது, இதிலிருந்து மீண்டு திரும்பவும் அநேகர் வேலைக்கு செல்ல முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கான ஞானத்தை நீ தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரை பெட்ரோல் விலை ஏறிக்கொண்டே போய்விடுப்பா, ஆண்டவரை தாங்க முடியாத விலையை, மின்சார கட்டணம் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது தான், 10 மடங்கு கூட அதிகமாகி வந்திருக்கிறது தான். ஜனங்கள் என்ன செய்வாங்க ஆண்டவரே? இந்த அரசாங்கம் ஆண்டவரை உணர்வடைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆட்சியாளர்கள் ஆண்டவரை ஏழைகளை நினைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே ஆண்டவரே வறியவர்களை நீர் நோக்கி பார்த்தீரப்பா, ஒதுக்கப்பட்டவர்களை நோக்கி பார்த்தீராங்க. அதே அன்பு எங்களுடைய ஆட்சியாளர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் உள்ள ஏழை ஜனங்களை நோக்கி பார்க்கும் கண்களை எங்களுடைய ஆட்சியாளர்களுக்கு நீர் கொடுப்பீராக கர்த்தாவே. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசியாக ஆண்டவரே இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தில் அதிகமாய் கொரோனா பாதிப்பிற்குள்ளான மாநிலங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக ஜெபிக்கிறோம், டெல்லிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உத்தரப்பிரதேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே மனம் இறங்கு கர்த்தாவே, ஜனங்களை ஆண்டவரே மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்துவீராக கர்த்தாவே. உணர்வுள்ள இருதயத்தை நீர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்திய சீன எல்லை பிரச்சனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அது உண்மையோ பொய்யோ எங்களுக்கு தெரியாது. ஜனங்கள் எல்லை பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார், ஆனால் எங்கள் பிரதமர் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார். எது உண்மை என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது கர்த்தாவே. ஆனால் ஆண்டவரே ஜனங்களை வேட்டையாடாதபடி, ஜனங்களுடைய பணத்தை ஆட்சியாளர்கள் வேட்டையாடாதபடி, ஜனங்களுடைய எண்ணங்களை ஆட்சியாளர்கள் வேட்டையாடாதபடி இவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசியல் ஆதாயத்திற்காக அப்பாவி ஜனங்களை ஆண்டவரை திசை திருப்பி அடிக்கவும் நொறுக்கவும் கொலை செய்யவும் ஆண்டவரே தூண்டாதபடி கர்த்தாவே ஆட்சியாளர்களை நீர் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த நாளில் இந்த லாக்டவுனிலே நாங்கள் எவ்வளவாய் கற்றிருக்கிறோம், எவ்வளவாய் வேதத்தை வாசித்திருக்கிறோம், எவ்வளவாய் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தரித்திருக்கிறோம் என்பதை எல்லாம் நினைத்து நன்றி சொல்லுகிறோம். இன்னும் அதிகமாக உங்கள் அன்பு இருக்கிறது தான் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுது என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது, ஆனால் உயிருள்ள வரையிலும் நாங்கள் உமக்கு சாட்சியாய் உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி எங்கள் மீட்பர் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் யாவரும் எழுந்திருந்து கிறிஸ்தவ கீர்த்தனையிலே 154வது பாடலை பாடுவோம். கிருபை புரிந்தனையால் நீ பரணி, கிருபை புரிந்தனையால் என்று சொல்லி பாடலை பாடுகின்ற பொழுது நம்மையும் கத்தருக்கென்று காணிக்கையும் சேகரிப்போம். உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் காணிக்கையிலே முன்னிலே போடுங்கள். இல்லை என்றால் ஒரு பிரத்யேகமாக ஒரு கவரை எடுத்து வைத்து இந்த காணிக்கையை செலுத்தி ஆலயத்திலே வரும் பொழுது நீங்கள் படைக்கும்படி உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கீர்த்தனை 154.
முடிவு கவிகளிலே இரண்டாம் கவியை நாம் பாடுவோம். ஆசீர்வாதம் தாரும்
வாழ்த்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.